சரி அதை விடுங்க. காலையிலயும் நீங்க வீட்ல இல்லையா? வெளியில போயிட்டீங்களா? மத்தியானம் வந்து சாப்பிட்டுட்டு 4 மணிக்கு போயிட்டீங்களா? அத்தை அப்போ கேட்டா இத்தனை மணிக்கு தான் வருவேன்னு சொன்னீங்களா? அப்படி எங்கத்த போனீங்க அத்தை? உடன்படுறோம், நீங்க கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். சின்ன வயசுல இருந்து நான் மூர்த்தியோட ஃப்ரெண்ட். மூர்த்தி ஒவ்வொரு விஷயத்திலயும் என்ன செய்வான், என்ன முடிவெடுப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை வச்சுதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். உங்களை மாதிரி ஒரு பொண்ணு சின்ன வயசுலயே கணவனை இழந்துட்டா காலம் முழுக்க அப்படியே இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அவங்க இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதா சரியான முடிவுன்னு மூர்த்தி சொல்லுவாங்க. ஏன் மூர்த்தி சாகறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட எங்க ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஒரு அண்ணன் அவர் தங்கச்சிக்கு 2வது கல்யாணம் பண்ணப்ப மூர்த்தி எவ்வளவு சந்தோஷமா வந்து அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சான்னு தெரியுமா? எனக்கு தெரியும். நாளைக்கு எனக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, நான் செத்த போயிட்டா கூட நீ என்ன பண்ணுனா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். நீ தனியா இருக்க கூடாது, கஷ்டப்படக்கூடாது. நீ உன் வாழ்க்கைய பாத்து. இந்த விஷயத்துல நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும். எல்லாரும் மனசுலயும் போய் தனத்துக்கு இன்னொரு கல்யாணம் வேண்டாம், அவளை கஷ்டப்படுத்தாதீங்கன்னு நீங்க தான் சொல்லணும். எனக்காக நீங்க தான் சொல்லுவீங்களா? நீ அழுவாத தானோ, எனக்கு புரியுது தானோ. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது. நானும் அக்காண்ட எவ்வளவோ எட்டு சொல்லிட்டேன். இன்னொரு கல்யாணம் அது இதுன்னு அவளாண்ட சொல்லி காயப்பட்டவானா? அவ வேற வீட்டு பொண்ணு இல்ல, நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம குடும்பத்து பொண்ணு. அவ கடைசி வரைக்கும் நம்ம கூட தான் இருக்கணும்னு எவ்வளவோ சொல்லிட்டேன். உண்மை சொல்லவா, என்ன? உங்களை பத்தி நினைச்சிட்டே தான் ஓட்டிட்டு இருந்தேன். நீங்க ஏன் என் கூட பேச மாட்டேங்கிறீங்க, நீங்க ஏன் என்ன பிளாக் பண்ணீங்க, நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க நினைச்சே தான் ஓட்டிட்டு இருந்தேன்னா அதனால கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன பத்தி எதுக்கு யோசிக்கிறீங்க? அவாய்ட் பண்ண